முறுக்கி பாக்குறியா தங்கம்? கடலுக்குள்ள வட்டி இறக்க போகிறோம். ஏய் இருக்குடா, பெட்ரோல் இருக்குடா, அது உரிய மாட்டுதுடா. வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் பிவில என்ன பிஎஃப்ஏ எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம சம்னாவில் தான் இருக்கோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எங்கேயாவது ஜாலியாக வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்களோட சின்னதாக ஒரு ரைடு மாதிரி சின்னதாக கொஞ்சம் தூரம் தான் போகலாம் சொல்லிட்டு பிளானு. எந்த பைக்கில் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோ NS 200ங்க. இப்போ 2026 மாடலு. இதை பற்றியான ஸ்மால் ரிவ்யூவும் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எப்படி நல்லா இருக்கா பைக்கு? நம்ம ஃப்ரெண்டோட சப்ஸ்கிரைபரோட பைக்கு தாங்க. பார்த்தோன்னே ஆசையாக இருந்துச்சு. சரி ஒரு ட்ரைவ் போடி பார்க்கலாம். NSலலாம் நம்ம ரைடு போனதே இல்லைல்ல, கொஞ்சம் போட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன ஆசை. சரி அப்படின்னு சொல்லிட்டு என் வண்டி அவர் முன்னாடி எடுத்து போயிட்டார். அவர் வண்டி நான் ஓட்ட போகிறேன். இந்த இருக்கு பாருங்க, இது வந்து சிங்கிள் ஃபார்க் இருக்காங்க அந்த பைக்கு. அதான் பார்க்கலான் இருக்கேன் எப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் அப்படியே ஓட்டும்போது பார்ப்போம். அப்படியே இந்த ரைடு ஒரு சின்னதாக ஜாலியான ட்ரிப்பு தான். எங்கேயும் பெருசாக போகிறது கிடையாது. சும்மா பக்கத்தில் பீச் போயிட்டு அப்படியே ஜாலியாக வர போகிறோம். சேனலுக்கு புதுசாக வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி மேலே கண்டுட்டுருங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு நோட்டிஃபிகேஷன் டக்குனு வந்துகிட்டே இருக்கும். அதுக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் மேலே சொல்லுங்கள், மேலே இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் ஃபேஸ் நம்ம ரைடு டாபிக் எல்லாமே கொடுத்துட்டே இருப்போம். சரி வாங்க ஜாலியாக போயிட்டுருப்போம். ஓகே. ஆஹா சார்ஜர் வாங்கிப்போம். சார்ஜர் இருக்குறா, சார்ஜர் போட்டுலாம் கொடுத்துருக்காங்க பிஎஃப்ஐ. இப்போ வர எல்லா NS பைக்கிலையுமே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பி. இப்போ ஸ்பீடு இருக்கும். பாதுகாட்டு 120ங்க, 135. போது வண்டி ரோடு அலையுது. ஓகே கூல் மகனே கூல். பிரேக்கிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது. செமையாக இருக்குங்க பிரேக்கிங் தாங்க, வேற லெவல் பிரேக்கிங். உண்மையாக சொல்கிறேங்க, அந்த ஒரு அரக்கன்னா அவன் தான். ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த நேக்கடு ஸ்போர்ட்டில் வந்து ஒரு பீஸ்ட், தரமான பீஸ்ட்னா அது இவன் தான். வேறு லெவலில் போயிட்டுருக்காங்க. சூப்பர். அப்படியே பஞ்சு பாருங்க, இந்த ஒரு பஞ்சிலே இருக்கான் பையன், வேற லெவல். ஐயோ சத்தியமாக மரணத்தை காமிச்சிடுவாங்க பையன், காமிச்சிட்றான். ஐயோ என்ன அரக்காண்டா, வேற லெவலுங்க ஃபீலு, வேற லெவலுங்க. அந்த பார்த்தீங்களா, இப்போ எடுத்தாலும் ஒரு டக்கு 125 அப்படின்னு போயிட்டே இருக்கு. ரோடு ரொம்ப அலையுது இப்போ. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு டாப் அண்ட் செக் பண்ணி இருந்துக்கலாம். வேணாம் நம்ம கூட பசங்க வேறு பின்னாடியே வரானுங்க. நம்மளால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. பொறுமையாக வரட்டும், நம்ம அப்படியே பொறுமையாக போவோம். இப்போ நேரம் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா சங்கரமந்தல் பொறையார் அப்படி போய் கொஞ்சம் அப்படியே ஒரு ரவுண்டு மாதிரி போகிறோம் பசங்களோட ஜாலியாக. அப்படியே போயிட்டு இப்போ வேப்பஞ்சேரி தாங்க போகிறோம். ஒரு சூப்பரான ஒரு பீச் ஸ்பாட்டு. யாருமே அதிகமாக பீச்சுனா என்ன, ஏகப்பட்ட பேர் இருப்பாங்கல்ல, நிறைய பேர் இருப்பாங்கல்ல. ஆனால் இதில் வந்து நாங்கள் மட்டும்தான் இருப்போம், யாருமே மிஸ்ஸாக இருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு அழகான ஒரு பீச்சு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். ஆனால் வண்டி ஏன் ஒரு மாதிரியா குதிச்சுக்கிட்டே இருக்குன்னு தெரில. பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? வண்டி மாதிரியா பம்பிங்லேயே இருக்குது, ஏன்னு தெரில. நல்லா இருக்குங்க அந்த ஓட்டுறதுக்கு, அந்த ஹேண்ட்லிங்கு, அந்த சடன் பிக்கப்பு. ஒரு கீரை குறைச்சி ஏற்றணும்னு வச்சுங்களேன், அரக்கம்தான். அவ்வளோதாங்க, அசால்ட்டாக போகிறாங்க. அதை விட வெறித்தரம்னா பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலு, செமையாக கொடுத்துருக்காங்க. அவர் ப்ரோ நினச்சிப்பாரு, உங்ககிட்ட போய் வண்டியை கொடுத்தா போடுறா, என்னடா கிழிச்சிருக்கேன் வண்டியை அப்படிப்பாரு. ரொம்ப லைட்டாக செக் பண்ணி பார்த்தேன், அவ்வளோதான். ஒன்றும் தப்பாக நினச்சிக்கங்க பிரதர். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 2:50 ஆகுதுங்க, மதியம் 2 மணி.
250. பசங்களோட பின்னாடி கூட சின்ன வரான் R15 மாடிஃபிகேஷன் பண்ணி வெறித்தனமாக வந்துட்டுருக்கான். அவன் அக்கா பையனும் வரான் 2 பேர். என் பைக் எடுத்துகிட்டு இன்னும் 2 பேர் போயிருக்காங்க பிஎஃப்ஏ ஜாலியாக. அவங்க 220 என்னோடய சப்ஸ்கிரைபர் அவர், என் வண்டியை ஓட்டி பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அவர் எடுத்துகிட்டு போயிட்டார். அடே சரி நம்ம அந்த என்எஸ்ஸை ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடே ஜாலியாக என்எஸ்ஸை தூக்கிட்டோம். அந்த சவுண்டு தாங்க, என்எஸ் சவுண்டுக்கே அடிமை இருக்குது, அந்த மாதிரி சவுண்டு இருக்குது. இந்த டயர் செக்ஷன்லாம் கம்மி பண்ணியிருக்காங்க பிஎஃப்ஏ போல பைக்கில். அதே மாதிரி என்னன்னா அதில் நல்ல ஒரு பவர் இருக்குது, சடன் பவர் தெரியுது. ஏன்னா வெயிட் கம்மியாக இருக்குல்ல, சடன் பவர் தெரியுது. ப்ளஸ் வந்து மைலேஜ் அதிகமாக தருது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 40-45லாம் கொடுக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க பிஎஃப்ஏ. ஆச்சரியம் இல்லை, என்னடா என்எஸ்ரா அது, என்எஸ் தராதே, டியூக் 390 ரேஞ்சுக்கு கொடுக்குமே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இல்லை 40-45 கொடுக்குது. ஹைவேஸ்லாம் 45 நல்லாவே தருது. சில பேர் 50லாம் தருதுறாங்க, அதில் எந்த அளவுக்குன்னு தெரில. நான் இன்னும் டெஸ்ட் பண்ணதில்லை, கேள்விப்பட்டிருக்கேன். பசங்க என்எஸ் வச்சுருக்கேன். ஏன்னா என் கூட இருக்கிற எல்லா பசங்களுமே என்எஸ் எல்லாமே இப்போ நியூ மாடல் தான் வச்சுருக்காங்க, ஓகேவா. அதனால் எல்லாருமே சொல்கிறாங்க 40 சாலிடாக 40-45 கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. பார்ப்போம் எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா. சரி அப்படியே ஜாலியாக போயிட்டுருப்போம். இந்த பைக்கோட ஒரு ரைடு ரிவ்யூ தான். ஜாலியாக ட்ரிப்பு ப்ளஸ் வந்து இந்த NS 200 BS6 2026 மாடல் எப்படி இருக்குது ஓட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை இதில் ஷேர் பண்ணிக்கிறேன். பெருசாக ரிவ்யூ கிடையாது, ஒரு ஜாலியான ஒரு ஸ்மால் ட்ரிப்பு, அவ்வளோதான். பிஎஃப்ஏ ஒரு சம்பவம் நமக்கு இல்லை, நமக்கு முன்னாடி போனவங்களுக்கு. நம்ம பைக்கில் வந்து பெட்ரோல் இல்லையாங்க, நம்ம 220 வந்து பெட்ரோல் இல்லாமல் நிற்கிறாங்களாம். ஸோ சேட். நேற்று காலையில் தாங்க 200 ரூபாய்க்கு போட்டோம். 200 ரூபாய்க்கு போய்ட்டு மயிலாடுதுறை தான் போயிட்டு வந்தேன். ஒரு 10 கிலோமீட்டர் தான் இருக்கும். என்னன்னு தெரியல, ஏன் நல்லா தானே இருக்கும். அதில் பம்பு வேறு வேலை செய்யாங்க, ஃபியூல் பம்பு வேலை செய்யாது. ஓ சரி ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த பக்கத்தில் போய்ட்டு அப்படியே அழைச்சிட்டு போய்ட்டு வந்துடுவோம். எங்கேயும் நிற்கிறாங்களாம் இந்த ரோட்டில், பார்ப்போம் எங்கேன்னு. இல்லைங்க, அந்த வண்டியில் ஃபியூல் பம்பு போயிடுச்சு பிஎஃப்ஏ. அது வந்து என்னன்னு வச்சுக்கலாம், ஒரு ½ டேங்க்கு மேலே அது அதிகம் 300-400 பெட்ரோல் இருந்தால் தான் நான் வந்து ஃபியூலை உருவி வேண்டாங்குது பையன். 53,000 கிலோமீட்டர் ஓடிட்டான். கொஞ்சம் கொஞ்சமாக வேலை வைக்கிறான், பார்ப்போம். இவ்வளோ தூரம் உள்ளே போயிட்டாங்களா? ஐயோ நிற்கிறான். என்ன ஐயா? சரி சும்மா எடுத்தேன். என்ன ஐயா பெட்ரோல்லாம் இருக்கு, அது ஃபியூல் பம்பு உரியாது, அது பம்பு வீணாக போயிடுச்சு. ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் வாங்கிட்டு வாங்க. அதான் நான் எடுத்துகிட்டு போகிறேன் பங்கு, அதை வச்சு அவனை வச்சு டோப் பண்ணிட்டு போயிடுறேன். அந்த இதுக்கு எடுத்து கட்டிட்டு வந்துடுவீங்களா? சரி சரி சரி. எதில்? அடிக்கடி ஓடுச்சு. இல்லை எல்லாத்தையுமே போடுவேன். வா வண்டியை டோப் பண்ணு, வா நான் டோப் பண்ணுறேன், வா. ஏங்க ஐயா ஃபேன் இப்படி? இல்லை நான் இப்போ கொஞ்சம் விரட்டி வந்தேன். எப்படி நல்லா இருக்கா ஓட்டுறதுக்கு வண்டி? மிரரெல்லாம் நிமித்து வச்சேன். பயம் ஃபுல்லாக அழுக்காக இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 4-5 ட்ரிப்பு போயிட்டு வந்துட்டேன். 4-5 ட்ரிப்பாகவும் கழுவவே இல்லை வண்டியை. எப்போயுமே கழுவி பிள்ளைய பரன்னு வச்சுப்பேன். யாரு கண்ணு பட்டுச்சோ தெரியல, என் பிள்ளை அப்படி ஆயிட்டான். கடைசியில் தள்ளுற நிலைமைக்கு வந்துருச்சே. என்னடா வண்டியில் சரக்கு பாட்டு சவுண்டு கேட்குது, அது பம்பு உரியாது இருக்கும். 200 ரூபா பெட்ரோல் இருக்கு உள்ளார. ஒழுங்க ஓரமப்படாதரா, 200 ரூபா பெட்ரோல் இருக்குடா சொன்னா அதில். ஆனால் இப்போ பம்பில் உரிய மாட்டுது, பெட்ரோலை உரிய மாட்டுது. என்னது? இருக்குடா பெட்ரோல் இருக்குடா, அது உரிய மாட்டுதுடா. பங்குக்கு வந்தாச்சு. என்னடா அது பங்கு இப்படி இருக்கு. அங்கே போ,
அங்கே போடா, அந்த அக்கா கிட்ட போடா. ஹேலோ ஐலசா. ஒரு 200 போட்டுவிட்டா அப்படியே கிளம்புவோம். முடியலைங்க, நம்ம லியோ என்னென்ன வேலை பார்க்குறான்னு. கரெக்டாக பையன் வந்து 55,852 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கான். நல்ல ஒரு கிலோமீட்டர் தான். அந்த என்எஸ் ஓட்டிட்டு ஓட்டும்போது எனக்கு ஏதோ புதுசாக ஃபீல் ஆகுது. அதுவும் இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கொஞ்சம் கோளாறாக தான் வருவாங்க. நம்ம தான் ஜாக்கிரதையாக போகணும். ஓகே பிஎஃப்ஏ, ஒரு ரோடு ஆஃப் ரோடு கிடச்சிருக்கு, விளாடுவோமா? நம்ம வண்டி வீடாக போகிறதுக்கு காரணமே தான்டா. பசங்க வந்துட்டாங்க. போலாமா? நான் ஐயா ஜாலியாக இருந்தது வந்தேன். போலாமா? வேற 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 லெவல்ரா, வேற லெவல்ரா. இப்படிதான் ஏங்க வண்டி வீணாகாது. ஐயோ 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 ஐயோ. நம்ம சின்ன குஞ்சு இங்கே தான் நிற்பாப்புல கொஞ்சம் தூரத்தில். அப்படியே ஜாயின் பண்ணி அவரே ஆச்சரியப்பட வேண்டியதான். சின்னதாக ஆஃப் ரோடு பார்த்துருப்பீங்க. எப்படி நம்ம லியோ எப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏண்டா எனக்கு ஜூஸு முறுக்கி பார்க்குறியா தங்கம்? யார் ஐடியா? ரொம்ப குஷியாக இருக்கா? முறுக்கி பார்க்குறியா தங்கம்? முறுக்கி பாரு அங்கே பாரு முறுக்கி. எப்பமா ரொம்ப ஃபன்னாகவே இருந்துச்சு. இந்த பையன் அவ்வளோ அழகாக என்ஜாய் பண்ணி வண்டியை ரோவ் பண்ணி பார்க்குறான். உடனே தலையை என்ன நினைப்பு வராரு, முறுக்கி பார்க்குறியா தங்கம்? பாவங்க அந்த மனுஷன் வேற லெவலில் பண்ணிக்கிட்டு இருந்தாப்புல. அவளை ஒரு அழிச்சு வச்சுருக்கானுங்க. பாவம் வருவா என் மனுஷன் திரும்பி ஏஞ்சி வருவார். சரி ஓகே பேஃபே, யார் சொல்கிறேன்னு தெரியும் உங்களுக்கு. முறுக்கி பார்க்குறியா தங்கம்? ஜாலியாக பீச்சுக்கு போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வருவோம். என்ன ப்ரோ? எஸ் நோ வேணா, ஜாலியாக போவோம். அவர் பின்னாடி உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்காரு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, அந்த கொள்ளிடம் பாலம் வந்து ஒரு பக்கம் சரிஞ்சிட்டு விழுந்ததில்ல, அது வந்து இந்த ரோடோட தொடர்ச்சி தான் அது. ஓகேவா? ஆக்சுவலாக அங்கேயும் விழுந்தது, இங்கேயுமே விழுந்துச்சு. ஓகேவா? அது வந்து ஒர்க்கிங்கில் இருந்ததுனால அதை பெருசாக பேசுனாங்க. ஏன்னா அதில் பஸ்ஸு கார்லாம் போயிட்டு இருந்துச்சு, இதில் வெஹிக்கிள்லாம் போகல. இது வந்து ஃபுல்லாகவே கன்சல்டிங் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறதுனால அதில் பெருசாக வெஹிக்கிள்லாம் போகல. அதனால் சரி சொல்லிட்டு இதை பெருசாக கண்டுக்கல. ஆனால் இதுவுமே உடஞ்சிட்டு தான் விழுந்துச்சு. ஓகேவா? இருங்க, அந்த பகுதியை மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இருக்கு பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த இடம் தான் அந்த இது உடச்சிட்டு வந்தது. அங்கேயுமே உடச்சிட்டு வந்துச்சு, அதெல்லாம் நம்ம கட்டிட்டாங்க. இந்த இடம்லாம் உடச்சிட்டு வந்துச்சு, இப்போ தான் சரி பண்ணிட்டாங்க. இந்த பாருங்க, மாபெரிய பாலத்துக்கு அடியில் செம்மையாக இருக்குங்கண்ணா. ஓப்பா, இதில் ஒரு ஆறு வேற போகும் குறுக்க. இதில் அந்த ஆறோட தண்ணி எல்லாமே சேர்ந்து தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு. ஆஃப் ரோடு இந்த போது பாருங்க, அந்த ஆறு போகுது பாருங்க. இதுதான் அந்த ஆறு.
இது வந்து இந்த காவேரி கரெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதில் ஒரு ஜாயிண்ட். இது முறுக்கி பார்க்குறியா தங்கம்? அவன் என்ன சப்ஸ்கிரைபர் வராரு, சப்ஸ்கிரைபர் வரமான பாட்டு. அவ்வளோதான் பிஎஃப்ஐ. நம்ம பிஎஃப்ஐ பார்த்தோம். இப்போ வேறு லெவல் பிஎஃப்ஐ. நம்ம அப்படியே போயிட்டு இருந்தோம், சடனாக அப்படியே ஃபோன் அடிச்சு சரின்னு சொல்லிட்டு அப்படியே ப்ரோ எங்கே ப்ரோ நம்ம ஊர் பக்கம் போயிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் கால் பண்ணி அப்புறம் அவரே திரும்பி வந்துட்டார். திரும்பி வந்து அவரை பேசிகிட்டு இருந்தார் ஜாலியாக. அதே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். எங்கேயோ வேலையாக போகிறாராம். நம்ம அப்படியே வேப்பஞ்சேரி போயிட்டுருக்கோம்ல, அப்படியே சென்று எதுக்கு அப்படியே பார்த்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்றைக்கெல்லாம் நம்ம ஃபீல்டில் ஆகி மனசு கஷ்டப்பட்டு இருக்கிறோனோ அன்றைக்கெல்லாம் நம்ம பசங்க என்னை பார்த்து இப்போ அப்படியே பூஸ்ட் ஏற்றி விட்டுறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பிஎஃப்ஐ. நீங்களாம் இல்லைன்னா இந்த இடத்துக்குலாம் கண்டிப்பாக கிடையாது. வேறு மாதிரி பாருங்க. இது கடல் தெரியுதா? பக்கத்துல தான் கடல். ஏன் நம்ம கடலில் ஓட்டக்கூடாது வண்டியை? இருங்க கேட்போம். ப்ரோ அவர் எங்க? நம்ம ஏன் கடலில் வண்டி ஓட்டக்கூடாது? அவர் கடல் உள்ள போயிட்டு போ. இப்போ கடலுக்குள்ள வண்டி இறக்க போகிறோம். செம ஜாலியாக இருக்குங்க, செம ஜாலியாக இருக்கு. ஆஹா, இங்கே ஒரு பள்ளம். வண்டி மாட்டிக்காமல் இருக்கணும் பிஎஃப்ஐ. ஓய் வண்டி ஜம்ப் ஆகுதுங்க. இந்த பக்கம் தண்ணி இருக்கு, இப்படி போவோம். வராங்களா பசங்க? இப்படி பசங்க வராங்கப்பா. வண்டி சிக்குதுங்க, லைட்டாக சிக்குது வண்டி. ஆஹா, குறுக்க தண்ணி போகுதுங்க. ஆழமாக இருக்குமோ? ஆழமாக இருக்கும் போலையே. சரி செக் பண்ணிவிடுவோம். ஆழம் இந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல. இதுவும் இல்லையா? வண்டி என்ன புதையுதுங்க. லியோ யாரோ மாறிக்கிறான் லியோ. பிஎஃப்ஐ ஐயோ ஜாலியாக இருக்குங்க. வேற மாதிரி ஏன் வண்டி பாய்ச்சிட்டு வண்டி இறங்கிட்டுக்க. ரெண்டு வண்டி ஜோருங்க. கடல் பக்கத்தில் கடல் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. நீ வெயிலாம் அடிக்கவே இல்லை பிஎஃப்ஐ. ரெண்டு வண்டி சும்மா செமையாக இருக்கு. உள்ள எப்படி பாய்ச்சிருக்காரு இங்கே இருக்கு. என்ன சார் அதை விட இதாக பாய்ச்சிருக்கு. அவ்வளோதான். ஓகே பிஎஃப்ஐ, ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பீச்சுக்கிட்ட வந்துட்டோம். வேற எனக்கு பின்னாடி பீச்சை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அடிக்கிறாங்க ஒரு பசங்க. அப்படியே பின்னாடி லியோ அடிக்கிறான். பசங்களாம் அப்படியே பிளாக் டயர்லாம் புதைச்சாச்சு பிஎஃப்ஐ. இந்த லியோ போயிச்சிருக்கோம். அங்கே ஒரு NS, அங்கே ஒரு R15 V4. செமையாக இருக்குது. இது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஆனால் வேலைலாம் பார்க்கக்கூடாது. இது மாதிரி ஜாலியாக வெளில சுற்ற ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் ஜாலியாக இருக்கும், மனசு என்ஜாயாக இருக்கும். நீ முடி வெட்டுன்னு நினச்சேன், வெட்ட முடியல. சூப்பர். அப்படியே வண்டியை காமிக்கிறேன். அது மாதிரி இப்போ வண்டியை இந்த அளவுக்கு புதஞ்சிருக்குன்னு செமையாக இருக்குங்க. என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன் வேறு லெவலில். அப்படியே பைக் எடுத்துன்னா கொஞ்சம் தூரம் வேப்பம். சரி வந்து அப்படியே கடல்லே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. பார்ப்போம். இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் போடுவேன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காம சரி பண்ணி பிள்ளை கடந்துட்டு விடுங்க. அப்போ தான் நம்ம போகிற ஒரு வீடியோ நோட்டி டக்குன்னு வந்துட்டு இருக்கோம். நம்ம ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். மெயினாக இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள். அதுதான் இப்போ நம்ம ரைடர் அப்டேட் எல்லாமே கொடுப்போம். ஓகே பீஃபே,
நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை டேக் கேர் பாய்.